ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. நான் உலகிலும் இல்லை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னோம். நம்முடைய பரமத்தின் தகப்பன் நம்மோடு கூட இருந்து என்றென்றும் நம்மை காப்பாற்றுகிறார். எரேமியா 33ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் வரை. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை எப்பொழுதும் ஆசீர்வதிக்கவே விரும்புகிறார். மனிதர்கள் நம்முடைய மனநிலை எப்படி இருக்கிறது? வேதம் சொல்கிறது, ஒரு மகன் ஒரு தகப்பனிடம் அப்பத்தை கேட்டால் அவன் கல்லை கொடுப்பானா, மீனை கேட்டால் மாம்பை கொடுப்பானா என்று வேதம் கேட்கிறது. கர்த்தரை சொன்ன வார்த்தை. நம் பிள்ளைகள் நம்மிடத்தில் பசிக்கிறதம்மா, எனக்கு உணவு கொடுங்கள் என்றால் கல்லை எடுத்து கொடுப்போமோ? எந்த தாயாவது எவ்வளவு கொடுமைக்கார பெண்ணா இருந்தாலும், ஒவ்வொரு தகப்பனா இருந்தாலும் கொடுப்பார்களா? தன் பிள்ளை என்று வரும்போது என்ன சிறந்த உணவை கொடுக்கலாம், என்ன கொடுக்கலாம் என் பிள்ளைக்கு என்றுதான் நாம் பார்த்து பார்த்து செய்யும். பொல்லாத மனித இருதயம் உள்ளவர்கள் நாம், பொல்லாதவர்கள், பொல்லாப்புகள் நமக்கு இருக்கிறது. பிறப்பிலிருந்து நாம் மனிதர்களாய் பாவத்தை பிறந்தவர்களாய் இருக்கிறோம். அப்படி இருக்க நமக்கே நம் பிள்ளைகளை இவ்வளவாய் நேசிக்க தெரிகிறது. நம் பிள்ளைகளை நேசித்து நல்ல விஷயங்களையே நம் பிள்ளைகளுக்கு கொடுக்கிறோம். பார்த்து பார்த்து செய்கிறோம். நாம் சாப்பிடுவதை விட சிறந்ததாய் நம் பிள்ளைகளுக்கு கொடுப்போம். நாம் உடுத்துவதை விட சிறந்ததாய் நம் பிள்ளைகளுக்கு கொடுப்போம். நம்மை விட சிறந்தவர்களாய் அவர்கள் இருக்க வேண்டும் என்று விரும்புவோம். இது எல்லா பெற்றோர்களின் இயல்பு. அது இயல்பாக வருகிறது அல்லவா? நமக்கே அவ்வளவு தெரிந்தால், நம்மால் அவ்வளவு அன்பு கூற முடிந்தால், அன்பே உருவான நம்முடைய தகப்பன் ஆண்டவர், அவர் எவ்வளவாய் நம்மேல் அன்பு வைத்திருக்கிறார். தம் ஜீவனையே நமக்காக கொடுத்திருக்கிறார். சிலுவை பாடுகளை சுமந்திருக்கிறார். பரலோகத்திலிருந்து இறங்கி வந்திருக்கிறார். தேவனானவர் மனிதனாய் வந்திருக்கிறாரே, இறங்கி தாழ்த்தி தன்னைத்தானே தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்து சிலுவையில் தொங்கின அந்த நிலை எப்படிப்பட்டது? சிலுவை மரணத்தை பல மனிதர்களும் பாவம் செய்தவர்கள் அனுபவித்திருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் அனுபவித்த மரணம், சிலுவை மரணத்தின் வேதனையை போல யாரும் அனுபவித்ததில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கொடுமைப்படுத்தியதை போல வேறு யாரையும் அந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தவில்லை. முதல் இன்னொன்று, ஏனென்றால் 5 சவுக்கடிக்கு மேல் எந்த மனிதனாலும் வாங்க முடியாதாம். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை 39 சவுக்கடிகள் அடித்திருக்கிறார்கள். அவர் தாங்கி இருக்கிறார். ஏனென்றால் உலகத்தில் மனிதனுடைய வியாதிகள் 39 ரகம். அந்த 39 விதங்கள் உள்ள வியாதிகளையும் நம்மை குணமாக்கும்படியாக அந்த பாடுகளை கர்த்தர் ஏற்றுக்கொண்டார். ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு பொல்லாத ஆவியினால் அடிக்கப்பட்டது என்று வைத்துக் கொள்ளலாம், புரிந்து கொள்வதற்காக. ஒவ்வொரு ஆவியும் கர்த்தரை அடித்தது அப்படி என்று வைத்துக் கொள்வோம். ஒவ்வொரு விதமான ஆவியும் ஒவ்வொரு வித நோய்களை உண்டு ஆவி, அவைகளிடம் கர்த்தர் அதை ஏற்றுக்கொண்டதினால் இன்று நம்மை அவர் குணமாக்குகிறார். பொல்லாத மனிதர்களால் அவர் துன்பப்படுத்தப்பட்ட போது அதை ஏற்றுக்கொண்டதினால்தான் இன்று நமக்கு அந்த விடுதலையை அவரால் தர முடிகிறது. பூட்டிய வீட்டிற்குள் யாராலும் நுழைய முடியாது, 100 பேராலும் நுழைய முடியாது. ஒருவர் மட்டும் போய் திறந்து நுழைந்து விட்டால் பின்னால் 1000 பேர் கூட அந்த வீட்டில் நுழையலாம். அது போலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திறவுகோலா இருக்கிறார். வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவர், ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவராய் இருக்கிறார். அவர்தான் அந்த சாவியை வைத்திருக்கிறார். திறவுகோலை, பாதாளத்தின் திறவுகோள்களை வைத்திருக்கிறவர். அவர் பாதாளத்தின் திறவுகோலை திறந்து அவர் உள்ளே பிரவேசித்ததினால் பாதாளத்திற்கு போகாமல் மீட்டுக் கொள்கிறார். அவர் அன்பான தெய்வம், அன்பே உருவான தெய்வம். அன்பை எடுத்து பிசைந்து அதனால் செய்த ஒரு உருவம் என்று சொல்லலாம். சந்தனத்தினால் ஒரு பொருளை உருவாக்கினால் அதில் சந்தன வாசனை வீசும். சந்தன கட்டைகளினால் ஒரு ஜன்னல் செய்தால் அதன் வாசனை வீசும். அது போல அன்பை எடுத்து உருவாக்கி அந்த அன்பினால் தன்னை உருவாக்கி கொண்டவர் ஆண்டவர்.
அன்பே உருவானவர். அவரை போல அன்பு கூற எந்த மனிதனாலும் முடியாது. அந்த அளவுக்கு அன்புள்ளவர். அப்படிப்பட்ட தகப்பன் நமக்கு நன்மை செய்வது நிச்சயம் அல்லவா? இப்படி எருசலேம் நகரத்தாருக்கும் யூதா ஜனங்களுக்கும் கர்த்தர் நியாயத்தீர்ப்பை கொடுத்திருந்தாலும் மீண்டுமாக நான் அவர்களை குணமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். சிறையிருப்பிலிருந்து விடுவிப்பேன், அவர்களை மீண்டும் தேசத்திற்கு, சொந்த தேசத்திற்கு அழைத்து வருவேன், அவர்களை நான் மீண்டும் கட்டுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வர பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். பரிபூரண சமாதானத்தை வெளிப்படுத்துவேன், சத்திய வசனங்களை நான் அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இப்படி இஸ்ரவேலை நான் ஆசீர்வதிப்பேன் என்று எரேமியா மூலமாக கர்த்தர் தீர்க்கதரிசனம் வைக்கிறார். நான் யூதாவின் சிறையிருப்பையும் இஸ்ரவேலின் சிறையிருப்பையும் திருப்பி மீண்டும் அவர்களை முன்னிருந்தது போலவே கட்டுவிப்பேன் என்று சொல்லுகிறார். அவர்கள் எனக்கு விரோதமாக செய்த அநேக அக்கிரமங்கள் இருந்ததல்லவா, அவைகளை எல்லாம் நீங்களாக்கி சுத்திகரித்து அவர்கள் எனக்கு விரோதமாய் செய்த குற்றங்களை எல்லாம் நான் அவர்களை விட்டு நீக்கி போடும்படியாக, அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து எனக்கு துரோகம் இழைத்த, எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணின அவர்களுடைய அக்கிரமங்களை நான் மன்னிப்பேன் என்று சொல்லுகிறார். இதில் 2 காரியங்கள் இருக்கிறது. 2 விதமான 2 பரிமாணங்கள் இருக்கிறது. அவர்கள் அக்கிரமங்களை நீக்கி சுத்திகரிப்பேன் என்று சொல்லுகிறார். யூதா ஜனங்களும் எருசலேமின் குடிகளும் அக்கிரமம் செய்தார்கள், நமக்கு தெரியும். அதை ஏற்கனவே பல முன் இருந்த செய்திகளை நாம் படித்திருக்கிறோம். ஏற்கனவே சொல்லப்பட்ட செய்திகள். அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், இச்சைக்கு இடம் கொடுத்தார்கள். அதை நிமித்தம் எல்லா பாவங்களையும் 10 கட்டளைகளையும் மீறினார்கள். எருசலேம் எங்கும் விக்கிரக ஆராதனையும் பொல்லாத ஆவிகளுக்கு பலிபீடங்களையும் கட்டுவித்தார்கள், விக்கிரக ஆராதனை செய்தார்கள். கடைசியில் தேவாலயத்திலேயே பொல்லாத ஆவிகளை வழிபட தொடங்கினார்கள். இப்படிப்பட்ட உச்சகட்ட பாவம் வரைக்கும் அவர்கள் செய்தார்கள். இந்த அக்கிரமங்களை எல்லாம் அவர்களை விட்டு சுத்திகரிப்பேன் என்று முதலில் சொல்கிறார். முதலில் சுத்திகரிப்பு உண்டாகிறது. இது எப்படி சுத்திகரிப்பு என்றால், மன்னிப்பு என்றால் என்ன என்பதை நாம் சற்று தெரிந்து கொள்ள வேண்டும். மன்னிப்பு என்றால், ஒருவர் பாவம் செய்கிறார், அவர் திருந்தி விடுகிறார். ஒரு மனிதன் ஒரு 40 வயது வரைக்கும் 40 வருடங்கள் திருடுகிறான். 40வது வயதில் அவன் திருந்தி விடுகிறான். ஒரே நாளில் மனம் திருந்தி விட முடியும் அல்லவா? அவன் திருந்தி விட்டால் அன்று முதல் அவன் திருட மாட்டான். அவனுடைய மனம் திருட்டை நினைக்காது. அப்படி என்று வைத்துக் கொள்வோம் உதாரணத்திற்கு. ஆனால் 40 வருடங்கள் அவன் திருடியதை நாம் பார்த்திருக்கிறோம். அவன் திருடிய திருட்டினால் எத்தனை மனிதர்கள் பாதிக்கப்பட்டிருப்பார்கள், எத்தனை விதமான பாவங்கள் அங்கு நிறைவேறி இருக்கிறது, எத்தனை பேர் வேதனை அடைந்திருப்பார்கள், துன்பப்பட்டிருப்பார்கள். இவன் மனம் திருந்தியதினால் ஒரே நாளில் மனம் திரும்பிவிட்டான். இவன் மனம் திருந்தியதினால் அத்தனை பாதிக்கப்பட்டவர்களின் வழிகள் நீங்கிவிடுமா? இதுதான் கேள்வி. இன்று நாம் அநேக பாவங்கள் செய்கிறோம், அக்கிரமங்கள் செய்கிறோம், கர்த்தரிடத்தில் போய் மன்னிப்பு கேட்கிறோம். மீண்டும் பாவம் செய்கிறோம், மீண்டும் போய் மன்னிப்பு கேட்கிறோம். மீண்டும் பாவம் செய்கிறோம், மீண்டும் மன்னிப்பு கேட்கிறோம். இதுவே வேலையாகிவிட்டது கிறிஸ்தவர்களுக்கு. இப்படி இருந்தால் நாம் கிறிஸ்தவர்களே அல்ல. 41வது வயதில் மனம் திரும்பிய மனிதன், அவன் மனம் திரும்பி விட்டான், அவன் மனம் சுத்திகரிக்கப்பட்டு விட்டது, அவன் பரிசுத்தவனாகிவிட்டான். ஆனால் அவன் செய்த பாவத்தின் விளைவு, இத்தனை நாட்கள் அவன் செய்த திருட்டு என்னும் அக்கிரமத்திற்கு அவனால் பாதிக்கப்பட்ட பலர் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நியாயம் வழங்க வேண்டுமா இல்லையா? அப்படி பாதிக்கப்பட்டவர்களே நாமும் ஒருவராய் இருந்தால், ஒரு மருத்துவ செலவிற்காக நாம் பணம் வைத்திருந்திருப்போம். அந்த பணத்தை அவன் திருடி விட்டான் என்று வைத்துக் கொள்வோம். அதனால் அந்த மருத்துவம் பார்க்க முடியாமல் நம் வீட்டில் யாரோ ஒருவர் மறித்து விட்டார் என்று வைத்துக் கொள்வோம். நாம் சும்மா விடுவோமா? கர்த்தர் அவனை மன்னிக்கட்டும் என்று சொல்லுவோமா?
கர்த்தாவே அவனுக்கு நியாயம் கொடும். அவன் திருடி இருக்கிறான் என் பணத்தை என்று கொக்கரிக்க மாட்டோமா? யோசித்துங்க. அந்த மன அந்த கர்த்தர் என்ன செய்வார் அந்த மனிதனை என்றால், திருந்திய அந்த மனிதனுடைய ஆவி மன்னிக்கப்படும். அவன் மனம் திரும்பிவிட்டால் மனதிற்கு மன்னிப்பு. அவன் ஆத்துமா, அவனுடைய ஆவியில் அவன் மன்னிக்கப்பட்டான். பரலோக ராஜ்யத்தில் அதாவது அந்த மனிதனை கர்த்தர் திருடன் என்று பார்க்க மாட்டார். அவன் திருந்தி விட்டான், நல்லவன் என்றே அவனை பார்ப்பார். அவன் திருந்திய நாள் முதற்கொண்டு. ஆனால் அவன் செய்த பாவத்திற்கான தண்டனை, அவன் இத்தனை காலம் செய்த அக்கிரமத்திற்கு ஏற்ற தண்டனையை அவன் வாழ்நாளில் அவன் இந்த பூமியில் இருக்கும் பொழுதே எத்தனை பேர் பாதிக்கப்பட்டார்களோ அவர்கள் துன்பங்களின் அளவு என்னவோ அதற்கேற்றபடி அந்த மனிதனுக்கு நியாய தீர்ப்பை கர்த்தர் தருவார். ஆவியின்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்து விட்டார். அதாவது ஆவியின்படி அவன் செய்த தவறுக்கு அந்த திருடன் 41வது வயதில் ஆவியின்படி அவன் மனம் திரும்பினான். என் மனம் திருந்தியதினால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆவியினால் அவர் ஆவியின்படி மனிதனோடு ஒப்புரவாகிறார். அதாவது திருடன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறான், அவரே தெய்வம் என்று ஏற்றுக்கொண்டு திருந்தி விடுகிறான். அப்பொழுது அவருடைய சரீரத்தில் இவன் ஒன்றாகிறான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு நாம் ஒன்றாகிறோம். அதுதான் திருவிருந்து. இப்படி நாம் மனம் திரும்பி கர்த்தரோடு ஐக்கியப்படும் போது அவருடைய ஆவியும் நம்முடைய ஆவியும் ஒன்றாகிறது. அவர் பரிசுத்தமான, ஒரு பாவமும் செய்யாத ஆவியை உடையவர், நியாய பிரமாணத்தை கடைபிடித்தவர், கட்டளைகளை மீறாதவர், ஒரு குற்றமும் அவரிடத்தில் இல்லை. அப்படி குற்றமற்ற அவருடைய மனம் போல நாமும் பார்க்கப்படுகிறோம். அவர் மூலமாய் நாம் பார்க்கப்படும் போது நம் மனமும் பரிசுத்தமா இருக்கிறது. மாம்சத்தின்படி நம்முடைய செயல்களால் நாம் செய்த தவறுகளுக்கு இந்த உலகில் வாழும் போதே நாம் நியாய தீர்ப்பை சுமக்க வேண்டும். ஆவியின்படிதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தோடு அவரோடு நாம் ஒன்றிணைக்கப்பட்டிருக்கிறோம். மாம்சத்தின்படி நியாய தீர்ப்பை இந்த பூமியில் சுமக்க வேண்டும். ஏனென்றால் அதற்குரிய தண்டனையை கர்த்தர் கொடுத்தால்தான் அந்த பாவத்தின் வழி என்ன என்பது புரியும். நாம் மீண்டும் பாவம் செய்ய மாட்டோம். அப்படியே விட்டு விட்டால் கர்த்தர் நம்மை மன்னித்து விட்டு விட்டார். ஆவியின்படியும் மன்னித்து விட்டார், மாம்சத்தின்படியும் மன்னித்து விட்டார். இதோ நீ என்னிடத்தில் வந்து விட்டாய் அல்லவா, நீ செய்த எல்லாவற்றையும் மன்னித்து விட்டேன், உனக்கு இனி துன்பமே இல்லை, வா என்றால் கர்த்தர் ஒரு வேளை சொன்னால் நாம் என்ன செய்வோம்? கர்த்தரோடு இணைந்து விட்டோம், சந்தோஷமா இருப்போம். அதன் பின்பு திரும்பவும் நமக்கு ஒரு எண்ணம் வரும், மீண்டும் ஒரு முறை பாவம் செய்துவிட்டு மீண்டும் ஒரு முறை மன்னிப்பு கேட்கலாமே கர்த்தரிடம் என்று தோன்றும். அப்புறம் செய்வோம். அதன் பின்பு இன்னொரு முறை பாவம் செய்தாலும் இன்னொரு முறை கர்த்தரிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்ளலாம். கர்த்தர் தான் மன்னித்து விடுவார் அல்லவா. அது ஒரு நாளில் 7 தரம் 70 தரம் மன்னிக்க சொல்லியிருக்கிறாரே, அவர் நம்மை மன்னிக்க மாட்டாரா என்று சந்தோஷமாய் ஜாலியாய் தவறு செய்து கொண்டே இருப்போம். இதில் எங்கே இருக்கிறது நீதி? கர்த்தர் நீதி உள்ளவராயிற்று. அவர் இந்த பூமியை நீதியாய் நியாயம் தீர்க்க வேண்டாமா? அப்படி நடக்காது. மனம் திரும்பியவர்களுக்கு தான் பாவ மன்னிப்பு. மனம் திரும்பினால் மனதிற்கு மன்னிப்பு கிடைக்கும். மாம்சத்தின்படி நம்முடைய செயல்களுக்கு ஏற்ற நியாய தீர்ப்பை மனிதன் சுமந்துதான் ஆக வேண்டும். கண்களின் இச்சைக்கு இடம் கொடுத்தால் கண்களில் பாதிப்பு ஏற்படும். உண்ணும் உணவுப் பொருட்களுக்கு நாம் இடம் கொடுத்தால் அதற்கேற்ற தண்டனை. நாம் எதில் பாவம் செய்கிறோமோ, எந்த விதமான பாவம் செய்கிறோமோ அந்த விதமான நியாய தீர்ப்பு நமக்கு கிடைக்கும். சுகபோக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தால் சர்க்கரை வியாதி எப்பொழுதும் சுகபோகமாய் வாழ்ந்தது, எதிலும் சுகமாய் இருப்பது அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. வாழ்க்கையை அனுபவித்து வாழ்வது பரலோகத்தில், இந்த பூமியில் அல்ல. இது நமக்கு ஆயத்தப்படும் காலம், ஓடி உழைக்க வேண்டிய காலம், ஊழியம் செய்ய வேண்டிய காலம். நம்மை போன்ற மனிதர்களுக்காக, நம் சகோதர சகோதரிகளுக்காக அவர்கள் மேல் அன்பு கூர்ந்து நாம் ஊழியம் செய்ய வேண்டும். அதுதான் அன்பு. அப்படி அன்பு கூறாவிட்டால், ஊழியம் செய்யாவிட்டால் கர்த்தரிடத்தில் போய் சேர முடியாது. ஏனென்றால் கற்பனைகளை மீறிய பாவத்திற்கு உட்படுவோம். நம் கண்முன் இருக்கும் மற்ற மனிதர்களை நேசிக்காமல், அவர்கள் கர்த்தரை அறியாமல் எரி நரகத்திற்கு போக காத்திருக்கும் போது, பாவ வாழ்க்கையில் அவர்கள் வாழும் போது அவர்கள் மனம் திரும்புவதற்காக நாம் போராடவில்லை என்றால்
அவர்களில் அன்பு கூர்ந்து அவர்களுக்கு போதிக்கவில்லை என்றால், நாம் முயற்சி செய்கிறோம், ஊழியம் செய்கிறோம், அவர்கள் கேட்கவில்லை என்றால் அது அவர்கள் பாடு. ஆனால் நாம் சொல்லாமலே இருந்தால், கர்த்தர் அவர்களை குறித்து நம்மிடத்தில் அந்த ரத்தத்தை குறித்து நம்மிடத்தில் கேள்வி கேட்பார் அல்லவா? அவர்களுக்கு சொல்லப்பட வேண்டுமே கர்த்தருடைய வார்த்தைகள். அந்த எண்ணம் நமக்கு வேண்டுமே. நம் கண்காண எத்தனையோ மக்கள் கர்த்தரை அறியாமல் இருக்கிறார்களே, பார்த்து கொண்டு சும்மா இருக்கக்கூடாதே. அது அன்பல்ல. கர்த்தர் சகலத்தையும் நீதியாய் நியாயமாய் நடத்துகிறார். சர்வலோகமும் சர்வமும் சர்வ சிருஷ்டிப்புகளும் கர்த்தருடைய ஆளுகைக்குள் நியமிக்கப்பட்ட சட்ட திட்டங்களுக்குள் அடைப்பட்டு மிக துல்லியமாக, மிக சிறப்பாக, மிக சரியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நாமும் அப்படி செயல்பட வேண்டும். மனிதன் ஏன் பிறக்கிறோம் என்று தெரியாமலும், மனிதன் ஏன் பிறக்கிறோம் என்று தெரியாமலும், ஏன் மரணம் அடைகிறோம் என்று தெரியாமலும், ஏன் வாழ்கிறோம், எப்படி வாழ வேண்டும், எதுவும் தெரிந்து கொள்ளாமல் இன்பம் என்ற ஒற்றை வார்த்தையை பிடித்துக் கொண்டு வாழ்வது அழிவுக்கு நேரானது. யோசித்து பார்ப்போம். அதனால் பலன் அல்ல, எந்த பலனும் இல்லை. இவ்வுலகத்திலும் நிம்மதியா இருக்க முடியாது, நிம்மதியான உலகத்திற்குள் பிரவேசிக்கவும் முடியாது, நித்திய ஜீவனுக்குள்ள போக முடியாது. யோசித்து பார்ப்போம். மனித வாழ்வை புரிந்து கொண்டு மனிதர்கள் வாழ தொடங்கினார். அதற்கு ஒரே வழி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே. அவருடைய வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது நாம் யார் என்றும், நம் வாழ்க்கை என்ன என்றும் எல்லாம் புரிந்து தெளிவாய் நம் வாழ். இப்படியாக இஸ்ரவேலர்களுக்கு கர்த்தர் எளிமையா தீர்க்கதரிசியின் மூலமாக தீர்க்க தரிசனம் கிடைக்கிறார். நான் அவர்களுக்கு சௌக்கியம் வர பண்ணுவேன், ஆரோக்கியம் வர பண்ணுவேன், குணமாக்குவேன் என்று சொல்லுகிறார். முதலில் அவர்களை சுத்திகரிக்கிறார். சுத்திகரிப்பு என்பது இப்பொழுது நாம் கேட்ட வார்த்தையின்படி அந்த திருடன் செய்த 40 வருடம் செய்த அவன் தவறுக்கு ஆண்டவர் தண்டிக்கிறார் அல்லவா? அது போல இஸ்ரவேலர்கள் அவர்கள் செய்த பாவத்திற்கு ஏற்ற 70 வருடங்கள், அதாவது சுமார் 400 வருடங்கள் அவர்கள் ஓய்வு நாளை அனுசரிக்கவில்லை. 400 வருடங்களில் ஒரு வருடத்திற்கு 70 நாட்கள், சுமாராக தோராயமாக 70 நாட்கள் ஓய்வு நாள் வருகிறது. அப்படி கணக்கிட்டு பார்த்தால் 400 வருடங்கள், சுமார் 400 வருடங்களில் 70 வருடங்கள், 350 வருடங்களுக்கு மேலாக அவர்கள் ஓய்வை அனுசரிக்காமல் இருந்திருக்கிறார்கள். அதன் விளைவு ஓய்வு நாள் அவர்கள் அனுசரிக்க வேண்டிய கணக்கு 70 வருடங்கள் முழுமையாக அவர்கள் அனுசரிக்க வேண்டி வருகிறது. அவர்கள் ஓய்வு நாளை அனுசரிக்கவில்லை. ஓய்வு நாள் எல்லாம் வேலை செய்து கொண்டு இருந்திருக்கிறார்கள். அதிநிமித்தமாகவே இஸ்ரவேலர்கள் பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டு 70 வருடங்கள் அங்கேயே இருக்கிறார்கள், எந்த வேலையும் செய்யாமல். அதாவது இஸ்ரவேல் தேசம் ஓய்வை அனுபவிக்கிறது. இவர்கள் அனுசரிக்காத ஓய்வு அந்த தேசத்திற்கு கர்த்தர் கொடுக்கிறார். வயல் நிலங்கள் பாழாய் கிடக்கிறது, எந்த செயல்பாடும் அங்கு இல்லை. இதுதான் சுத்திகரிப்பு. அந்த சூழ்ந்திருந்த அந்த பாவத்தை, அந்த தேசத்தை, எருசலேமையும் யூதா தேசத்தையும் சூழ்ந்திருந்த அந்த பாவத்தை நீக்கும்படியாக அங்கு ஒரு சுத்திகரிப்பை கர்த்தர் கட்டளையிடுகிறார். அக்கிரமக்காரர்கள் அழிந்து போகிறார்கள், பலர் சிறைப்பிடிக்கப்பட்டு போகிறார்கள், எல்லா துன்பமான காரியங்களும் நடக்கிறது. இதன் மூலம் அது சுத்திகரிக்கப்படுகிறது. 70 வருடங்கள் முடிந்த பின்பு அந்த சுத்திகரிப்பு நீங்குகிறது. பாபிலோனிலிருந்து இஸ்ரவேலர்கள் புறப்பட்டு போனவர்கள் திரும்பி வருகிறார்கள். அந்த 70 வருடங்களில் அதிகப்படியான சுமார் ஒரு 90% மக்கள் இறந்திருப்பார்கள். அங்கே 70 வருடங்கள் ஆயிற்று அல்லவா? வயது மூப்பின் காரணமாக இறந்திருப்பார்கள். ஒரு சிலர் மாத்திரமே திரும்பி வந்திருக்கிறார்கள். ஆனால் இங்கிருந்து போனவர்களின் சந்ததியார், அவர்கள் பிள்ளைகள், பேர பிள்ளைகள், உறவினர்கள் எல்லாரும் சேர்ந்து அதே இஸ்ரவேலர்கள் அவர்கள் வம்சத்தார் மீண்டுமாக எருசலேமுக்கு வந்து சுதந்திரித்துக் கொள்கிறார்கள். தேசத்தை, எருசலேமையும் யூதா தேசத்தையும் சுதந்திரித்துக் கொள்வார். இப்படிதான் கர்த்தர் செய்வேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் நீதி உள்ளவர். நீதியாய் இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் தீர்க்கிறார். தம்முடைய ஜனங்கள் ஆனாலும் அவர்கள் தவறு செய்யும் பொழுது
அவர்களை கண்டித்து தண்டித்து அவர்களை நியாயம் தீர்த்து வழி நடத்துகிறார். ஆனாலும் அவர்களை மன்னித்து அந்த சந்ததியை அப்படியே போய்விடுங்கள், என் வார்த்தையை நீங்கள் மீறினீர்கள் என்று சொல்லாமல் அந்த காலம் முடிந்ததும் மீண்டும் அவர்களை மன்னித்து அழைத்துக் கொள்கிற மன்னிப்பின் தேவனாகவும் இருக்கிறார். விட்டு விடுதலை பாருங்க, நியாய தீர்ப்பை, அதாவது என் பிள்ளை தவறு செய்தால் அவனை நான் அடிப்பேன், திருத்துவேன். இதுதான், வேறு ஒன்றுமில்லை. மிக சுலபமான புரிதல். என் பிள்ளை தவறு செய்தால் அவனை அடிப்பேன், கண்டிப்பேன், திருத்துவேன். அதற்காக அவன் என் பிள்ளை இல்லை என்று வீட்டை விட்டு மொத்தமாக அனுப்பி விடுவேனா அல்லது கொன்று போடுவேனா? இல்லை அல்லவா? அதே போலதான் கர்த்தரும் நாம் தவறு செய்யும் போது நம்மை அடித்து கண்டித்து வழி நடத்துகிறார். அதற்காக நம்மை மொத்தமாக, அதாவது நம்மையோ நம்ம சந்ததியையோ மொத்தமாக விட்டு விடுவதில்லை. இதனால்தான் இஸ்ரவேலர்கள் இன்று வரை உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகெங்கும் இஸ்ரவேலர்கள் இருக்கிறோம். கர்த்தருடைய ஜனங்கள் எல்லாம் இஸ்ரவேலர்கள் தான். இப்படியாக அவர்கள் எனக்கு விரோதமாய் செய்த எல்லா அக்கிரமங்களையும் நான் மன்னிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்படிதான் மன்னித்து நான் மீண்டும் திருப்பி கொண்டு வருவேன் என்று கர்த்தர் சொல்கிறார் எரேமியாவிலே. நான் அவர்களுக்கு செய்கிற நன்மையை எல்லாம் உலகெங்கும் பூமியில் இருக்கிற எல்லா ஜனங்களும் கேள்விப்படுவார்கள். எல்லோரும் கர்த்தர் அந்த ஜனங்களை மீண்டும் சேர்த்து கொண்டாராம். மீண்டும் இஸ்ரவேல் கட்டப்படுகிறதாம். இஸ்ரவேல் தேசம் மீண்டும் எழும்ப போகிறது. 70 வருடங்கள் ஒன்றும் இல்லாமல் இருந்தது. மீண்டுமாக தேசம் உருவாகிறது என்று சொல்லும் பொழுது உலகெங்கும் எல்லா தேசங்களிலும் எல்லா இனத்தார் மத்தியிலும் கர்த்தருக்கு புகழ்ச்சியும் மகிமையும் உண்டாகும். அது எனக்கு மகிழ்ச்சியுள்ள கீர்த்தியாயும் புகழ்ச்சியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய இந்த செயல்களை பார்த்து உலகெங்கும் இருக்கிற மற்ற இனத்தார்கள், இஸ்ரவேலர் அல்லாதவர்கள் எல்லாரும் புகழ்ந்து பேசுவார்கள். கர்த்தர் அவர்களை அழைத்துக் கொண்டார் என்று அல்லவா? அது கர்த்தருக்கு மகிமையா இருக்கும். கர்த்தர் மிகவும் சந்தோஷப்படுவார். நான் அவர்களுக்கு செய்யும் எல்லா நன்மைகளின் நிமித்தமும், என் ஜனங்களுக்கு நான் செய்ய போகிற எல்லா நன்மைகளின் நிமித்தமும் மற்றவர்கள், அதாவது நான் என் ஜனங்களுக்கு செய்ய போகிற எல்லா நன்மைகளின் நிமித்தமும், எல்லா சந்தோஷம் சமாதானத்தின் நிமித்தம் அவர்களை நான் சந்தோஷமாய் வைக்க போகிறேன். நன்மைகளை அவர்களுக்கு செய்ய போகிறேன். என் பிள்ளைகளை, என் ஜனத்தை, அவர்களை நான் ஆசிர்வதிக்க போகிறேன். இதையெல்லாம் நான் செய்வதை பார்க்கும்போது இதை கேள்விப்படுகிற மற்ற ஜனங்கள், கர்த்தரை அறியாத ஜனங்கள் பயப்படுவார்களாம் இஸ்ரவேலை பார்த்து. ஐயோ, அவர்கள் தெய்வம் அவர்களை அப்படி பார்க்கிறார், நாம் அவர்களிடத்தில் எதை வைத்துக் கொள்ளக்கூடாது என்று இஸ்ரவேலரை கண்டு மற்ற புறஜாதியார், மற்ற ஜனங்கள் பயப்படுவார்கள். இஸ்ரவேலரை கர்த்தர் உயர்த்தி மற்ற ஜனங்களை இஸ்ரவேலருக்கு பயப்படும்படியாக வைப்பார். அந்த அளவுக்கு உயர்த்துவார் கர்த்தர். அதாவது கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நன்மையை பெற்றுக்கொள்வோம், சமாதானத்தை பெற்றுக்கொள்வோம். சகல நன்மைகளும் நமக்கு வரும், சமாதானம் வரும். இதை பார்த்து இதுவரை நம்மை எதிர்த்து கொண்டிருந்தவர்கள், நம்மை கேவலமாய் பேசினவர்கள், தூஷித்தவர்கள் எல்லாம் நம்மை கண்டு பயப்படுவார்களாம். அப்படி ஆண்டவர் மாற்றி போடுவார். பயந்து நடுங்குவார்கள் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். நம்மை கண்டு பயந்து நடுங்கும்படியாக நம்மளை அவர் ஆசீர்வதித்து வைப்பார். எவ்வளவு மேன்மையான காரியம்! கர்த்தரின் அன்பு எவ்வளவு பெரியது! அவர் கைவிடாத தேவன். ஒருபோதும் கைவிட மாட்டார். எந்த நேரத்திலும் கைவிட மாட்டார். கீழ்ப்படிந்து நடவோம். அதுதான் நாம் செய்ய வேண்டிய ஒரே காரியம். மனுஷன் இல்லாத இடம், மிருகம் இல்லாத இடம், அவாந்திர வெளியாய் கிடக்கிறது என்று நீங்கள் சொல்லப்பட்ட இந்த எருசலேமும் யூதா தேசமும், மனுஷனாவது மிருகமாவது இல்லாத யூதாவின் பட்டணங்களின் வீதிகளிலும் இப்படியெல்லாம் இருக்கிறது என்று நீங்கள் எல்லாம் சொன்னீர்கள் அல்லவா? அந்த இடங்களில் களிப்பின் சத்தமும் கொண்டாட்டங்களின் சத்தம், களிப்பு, பாடல் பாடுவது, ஆடுவது என்று சந்தோஷ சத்தங்கள் கேட்கப்படும். மணவாளனின் சத்தமும் மணவாட்டியின் சத்தமும் கேட்கப்படும். சேனைகளின் கர்த்தரை துதியுங்கள், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லும் ஜனங்களின் சத்தமும் துதி சத்தமும் கேட்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய ஆலயத்திற்கு ஸ்தோத்திர பலிகளை கொண்டு வருகிறவர்களின் சத்தமும் அங்கு கேட்கப்படும்.
அவர்கள் முன்பு இருந்தது போல தேசத்தின் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படிப்பட்ட சிறந்த காரியங்கள், நன்மையான மகிழ்ச்சியான காரியங்கள், சமாதானத்திற்கு ஏதுவான காரியங்கள் எல்லாம் நடக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மனுஷனும் மிருகமும் இல்லாமல் அவாந்திர வெளியாய் கிடந்த இந்த இடங்கள் எல்லாம் இப்பொழுது அப்படித்தான் கிடக்கிறது. இப்படிப்பட்ட இடங்கள் எல்லாம் இதற்கு அடுத்த பட்டணங்களும் அப்படி இருக்கிறது. அந்த இடங்கள் எல்லாம் ஆட்டு மந்தையை மேய்க்கிறவர்கள் வந்து அவர்கள் தங்கும் இடங்களை, அதாவது தற்காலிகமாக தங்குவதற்கு கூடாரங்களை போட்டு அங்கு தங்குவார்கள். ஆட்டு மந்தைகள் மேய்க்கப்படும், மேய்ப்பர்கள் எல்லாம் வருவார்கள், நிறைவாய் இருக்கும் தேசம் செழிப்படையும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். விவசாயம் செழிக்கும், கால்நடை வளர்ப்பு செழிக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மலை தேசமான பட்டினங்களிலும் பள்ளத்தாக்கான பட்டினங்களிலும் தென் திசை பட்டணங்களிலும் பென்யமீன் நாட்டிலும் எருசலேமின் சுற்றுப்புறத்தில் யூதாவின் பட்டணங்களிலும் ஆட்டு மந்தைகள் தொகையிடப்படுவது. ஆட்டு மந்தைகளை எண்ணுகிறார்கள் அல்லவா, அவர்கள் கோலை வைத்துக் கொண்டு எண்ணுவார்கள். அதாவது மேய்ப்பர்கள் தங்கள் கோல்களை கையில் நீட்டிக்கொண்டு, தாழ்வாக நீட்டிக்கொண்டு, ஒரே ஒரு ஆடு போகும்படியாக ஒரு சிறு இடைவெளி விட்டு அவர்கள் நின்று கொள்வார்கள். அப்பொழுது ஒவ்வொரு ஆடாக அந்த தன் கையில் இருக்கிற அந்த மேய்ப்பனின் கோலுக்கடியில் ஒவ்வொரு ஆடாக போகும். அப்பொழுது அதை வைத்து எண்ணிக்கொள்வார்கள் எத்தனை ஆடுகள் இருக்கிறது என்று. இப்படி ஆட்டு மந்தைகளின் தொகையிடுதல் நடக்கும். எல்லா பட்டணங்களிலும் எந்தெந்த ஆடுகள் இருக்கிறது, எவ்வளவு இருக்கிறது என்று. அப்படி என்றால் செழிப்பாய் இருக்கும். கால்நடைகள் பெருகினால் செழிப்புண்டாக இருக்கும். மாமிச உணவு, பால் போன்றவை பெருகும், ஜனங்கள் செழித்திருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் யூதா தேசத்திற்கும் எருசலேமின் குடிகளுக்கும் நான் சொன்ன வார்த்தைகளை நான் நிறைவேற்றுவேன் என்று சொல்லுகிறார். அந்நாட்களிலும் அக்காலத்திலும் நான் நீதியின் கிளையை முளைக்க பண்ணுவேன். இஸ்ரவேலில் நீதியின் கிளையை முளைக்க பண்ணுவேன். அவர் தாவீதுக்கு நீதியின் கிளையை முளைக்க பண்ணுவேன். அவர் பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் நடப்பிப்பார். நீதியின் கிளை, தாவீதுக்கு நீதியின் கிளை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாவீதின் வம்சத்தில், யூதா கோத்திரத்தில் பிறந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்க போகிறார். அவர் பூமியில் நீதியையும் நியாயத்தையும் நடப்பிக்க போகிறார் என்று தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டிருக்கு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்க போகிறார் என்ற தீர்க்க தரிசனம் இங்கு உரைக்கப்பட்டிருக்கிறது. இது 500 வருடங்களுக்கு முன்பாக சொல்லப்பட்ட செய்தி. ஆண்டவருடைய வருகைக்கு முன்பாக, முதல் வருகைக்கு முன்பாக. அந்நாட்களில் யூதா ரட்சிக்க, எருசலேம் சுகமாய் தங்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும் அந்த நாட்களில் யூதா ஜனங்களும் எருசலேமும் சுகமாய். அவர் எங்கள் நீதியாய் இருக்கிற கர்த்தர். கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அவர் நீதியாய் இருக்கிறார், நீதியாய் அவர் செயல்படுவார், அவர் நீதி உள்ளவர் என்று சொல்லப்பட்டது. இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் குழந்தையாய் அவர் பிறந்த செய்தியை சொல்கிறது. வரப்போகிறார் என்று முன்கூட்டியே அறிவிக்கப்பட்ட தீர்க்க தரிசனம். இஸ்ரவேல் வம்சத்தில் சிங்காசனத்தின் மேல் உட்காரக்கூடிய ராஜரீக வாழ்க்கை, ராஜாவாக அரசால ஒரு மனிதனும் இல்லாமல் போவதில்லை. தாவீதின் வம்சத்தில் எப்பொழுதும் அவர்கள் வம்சத்தில் ஆளுகை செய்ய ஆட்கள் இருப்பார்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நித்திய ராஜ்யத்தை சொல்கிறது. இதை குறித்து நாம் இன்னும் தெளிவாக அடுத்த செய்திகளில் பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர், அவரை அன்பு கூறுவோம். அவருடைய 2ஆம் வருகைக்கு நாம் ஆயத்தப்படுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். இவ்வுலக வாழ்க்கையின் இச்சைகளை மறந்து கர்த்தரை நினைத்து அவரை நோக்கி ஓடுவோம். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுவோம். மாரநாதா. ஆம்.